கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த டிசம்பர் மாதம் ஆண்டவர் நித்திய உடன்படிக்கையின் மாதம் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த 2வது ஆராதனைக்கு வந்த உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாய், உற்சாகமாய், மகிழ்ச்சியாய் ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் ஓசியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். ஓசியா 2:20. உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அல்லேலூயா. அப்ப இந்த மாதத்துல நாம நித்திய உடன்படிக்கையின் மாதம் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். போன மாதத்துல தேவ உடன்படிக்கையை நினைவு கூறும் மாதம் அப்படின்னு சொல்லி தியானித்தோம். 5 வாரங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட பண்ணின உடன்படிக்கையை நாம தியானித்தோம். அதனுடைய பலனாக இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை நித்திய விவாகத்திற்கென்று, 19 வசனம் அப்படிதான் சொல்லுது, நித்திய விவாகத்திற்கென்று, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கென்று ஆண்டவர் நம்மை நியமித்துக் கொள்கிறார். இப்ப இந்த மாசம் என்னது? நிச்சயதார்த்த மாசம். அல்லேலூயா. எங்களுடைய கல்யாண நாள். அல்லேலூயா. இந்த நாளை நாங்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். அப்போ ஆண்டவர் பாருங்க நம்மை நியமித்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அப்ப எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உலகத்துல, கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களையெல்லாம் ஃபில்டர் பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்? உன்னை, நீங்க அந்த வார்த்தை தான் பார்க்க போறோம். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அப்ப நம்மகிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி ஆண்டவர் பார்த்திருக்கிறார். மற்றவங்கள்ட்ட இல்லாத ஒரு குவாலிட்டி ஆண்டவர் நம்மகிட்ட பார்த்திருக்கிறார். அதனால அதுல பிரதானமான ஒரு, நமக்கு தெரியும் நம்ம எல்லாம் ஒண்ணுமே தகுதி இல்லாத ஆள். என்னையெல்லாம் தெரிந்தெடுக்கிறது ஆண்டவருக்கு என்னது? ஒரு காரணமும் நான் நினைச்சு பார்த்தா ஒண்ணு கூட இல்லை. அல்லேலூயா. ஒரு திறமையோ ஒரு பெரிய ஒரு அழகோ இல்லை, எதுவுமே எனக்கு கிடையாது. இப்பதான் கொஞ்சம் பாடுறேன். முந்திலாம் எனக்கு பாடினா சிரிப்பாங்க என் பிள்ளைங்களாம். இப்போ ஓரளவுக்கு என்ன பண்றாங்க, சரி பாஸ் மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப எந்த தகுதியுமே இல்லாத என்னை, உங்களுக்கெல்லாம் தகுதி நிறைய இருக்கு. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் பாருங்க நம்மை நியமித்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர் பார்த்த பார்வையை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா. இப்ப ஸ்டீஃபன் பிரதர்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்க வீட்டம்மா பொண்ணு பார்க்க போனீங்களா? பொண்ணு பார்க்க போகும்போது அந்த அம்மாட்ட என்ன நீங்க பாத்தீங்க? உங்க பார்வை எப்படி இருந்துச்சு அந்த அம்மா மேல? அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்கிறீங்களா? குறிப்பிட்டு சொல்ல முடியாது, சொன்னா சோறு கிடைக்காது. பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அல்லேலூயா. கரத்தட்டுங்க பாருங்க. எங்களுக்கு அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. ஆண்டவரை எல்லாம் பார்த்து அடுத்தடுத்து பிக்ஸ் பண்ணதுனால இந்த பொண்ணு பார்க்குற சம்பவம்லாம் எங்களுக்கு இல்லை. ஆனா பாஸ்டர் வந்து மறைமுகமா நடத்தினாரு. வீட்டு கூட்டம் மாதிரி ஒன்று நடத்தி இவங்க வீட்டுல ஒரு ஜெபம் நடத்தி என்ன பண்ணாரு, அது பொண்ணு பார்க்குற சம்பவம் மாதிரி அவர் இன்டைரக்டா அவரே பண்ணிட்டாரு, எங்களுக்கே தெரியாது. அதனால அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இல்ல பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்லியே கூட்டிட்டு போலையா? சரி. ஓ 2-3 ஏற்கனவே பார்த்துருக்குறாங்க. அப்ப இந்த அம்மா ஃபில்டர் ஓ தேவ பிள்ளை, கிறிஸ்துவ பிள்ளை அப்படின்றதுனால நீங்க பாஸ் மார்க் கொடுத்துட்டீங்க. பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிறதுனால அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க நம்மகிட்ட அவருடைய குணத்தை பார்த்திருக்கிறார். அவருடைய சில உண்மைகள், ஆண்டவருக்கு எத்தனையோ குணங்கள் இருக்கு இல்லையா? அவருடைய குணம் வந்து தாராள குணம், தயவுள்ளது, உண்மை, பரிசுத்தம், நீதி, நிறைய அடிக்கிட்டே போலாம். அப்போ அவருக்கு நாம ஜோடி சேரணும், அவருடைய மணவாளியாக மணவாட்டியாக நாம் மாறணும் அப்படின்னா அவருடைய சில தனித்தன்மையான குணாதிசயம் நம்மகிட்ட இருந்திருக்கு, நமக்கே தெரியல. அதை பார்த்திருக்கிறாரு. அதைத்தான் நாம என்ன பண்ணிருக்கணும், இன்னைக்கு நம்ம தியானிக்கிற 3 பிரதானமான காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்திலே பார்த்திருக்கிறார். வாசிங்க. முதல் தகுதி, முதல் அவர் பார்த்த பார்வை என்ன அப்படின்னா, ஏசாயா புஸ்தகம் 43வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 43:4 வாசிங்க.
நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பார்த்த உடனே பிடிக்கணும். அதானே பொண்ணு பார்த்த போன உடனே இம்மீடியட்டா பார்த்த உடனே பிடிச்சிருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? பொண்ணு லட்சணமா இருக்கா? பாக்குறவங்க அப்படித்தானே பார்ப்பாங்க. அப்புறம்லாம் குணம் அதெல்லாம் செகண்ட். ஃபர்ஸ்ட் சைட், ரைட் அட் ஃபர்ஸ்ட் சைட். அல்லேலூயா. அப்ப முதல் பார்வையிலே ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறார்னா அருமையான இருக்கார். அருமையான மகள், அருமையான மகன், ஏதோ ஒரு அருமைய ஆண்டவர் நம்ம இடத்துல பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடினா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவரும் நம்முடைய முகத்துல ஏதோ ஒண்ணு பார்த்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தை பார்க்கறது கூட ரெண்டாவதா இருக்கலாம். நம்முடைய முகத்தை பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சு போச்சு. அல்லேலூயா, இதுதான் பொண்ணு அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டார். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அப்ப பார்த்த உடனே ஒரு வசீகரம், ஒரு தோற்றம், நம்முடைய முகத்துல ஏதோ ஒரு காரியத்தை அவர் பார்த்து, வா பொண்ணு அருமையா இருக்கு சொல்றாங்கல்ல, பொண்ணு நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்கல்ல. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். மதிப்பு, முதல் மார்க்கே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வேல்யூ அடிஷன், ஒரு மதிப்பு மிக்க ஒரு நபராக ஆண்டவர் நம்மை பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க 2 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். 2 பேதுரு புஸ்தகம் 1:1. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை எங்களைப் போல அருமையான விசுவாசம். அருமையான வார்த்தை பாருங்க. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். அப்ப நம்ம பார்க்கும் போதே ஆண்டவர் என்ன பார்த்திருக்கிறார்னா இவர்கள் விசுவாசிகள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப மணவாளனாகிய கிறிஸ்து நம்மை நெருங்கும் பொழுது, அந்த ரட்சிப்பின் நேரம் நம்மை நெருங்கும் பொழுது, அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்க கூடிய அந்த தருணம் நெருங்கும் பொழுது, அந்த ரட்சிப்பின் அந்த ஆரம்பத்துல, இந்த ரட்சிப்பினுடைய அந்த நெருக்கு வட்டத்தில் நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மை பார்த்தது, இந்த மகளும் இந்த மகனும் என்னை ஏற்றுக்கொண்டால் விசுவாசமாக இருப்பார்கள். ஆண்டவர் நம்மகிட்ட பார்க்கிற முதல் காரியம் என்னன்னா அருமையான விசுவாசம். பேதுரு தன்னுடைய விசுவாசத்தை மெச்சிக் கொள்கிறார். பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க. எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதா. அப்ப பேதுரு தனக்குத்தானே ஒரு அடைமொழி கொடுத்துக்கிறார், தனக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துக்கிறார். என்ன பட்டத்தை கொடுத்துக்கிறார்? நான் அருமையான விசுவாசத்தை கொண்டவன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறார்? இவர்கள் பரலோகத்துக்குரிய பிரஜைகளாக, நித்திய ஜீவனுக்குரிய பிள்ளைகளாக, அருமையான விசுவாசத்தை உடைய பிள்ளைகளாக அவர் நம்மை பார்த்திருக்கிறார். வாசிங்க உன்னத பாட்டு புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். உன்னத பாட்டு புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டு 6:9. என் புறாவோ, என் புறாவோ, என் உத்தமியோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள், அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். அதான் ரொம்ப முக்கியம். அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். அது எந்த அர்த்தத்தை குறிக்குது அப்படின்னா, ஒரு சபைக்கு உன்னை ஒரு என்ன பண்றேன், பிள்ளையாக நான் கொடுக்கிறேன். அருமையான சபையினுடைய பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்க. இப்ப எனக்கு பார்க்கும்போது உங்களெல்லாம் பார்த்துமா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அருமையா கீழ்படுகிறீங்க, அருமையா செபிக்கிறீங்க. எல்லாருடைய பார்வையும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயகிறிஸ்து மறுரூப சபையினுடைய பிள்ளை. அல்லேலூயா. அப்போ அங்க அழகா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். இந்த சபை உங்களை பெற்றெடுத்திருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரம் உங்களை பெற்றெடுத்திருக்கிறது.
அப்ப இந்த சரீரமாகிய சபைக்கு நீங்க அருமையானவர்களாக தேவன் பார்க்கிறார். அப்ப இந்த பிள்ளைக்கு இந்த சபைக்கு நீங்க விசுவாசிகளா இருந்தால் நீங்க அருமையா இருப்பீங்க, அழகா இருப்பீங்க, நேர்த்தியா இருப்பீங்க. அருமை என்கிற வார்த்தைக்கு மிக சரியான ஒரு அர்த்தம் சொல்லணும். நேர்த்தி, பெர்ஃபெக்ட், எந்த இடத்துலயும் பிசுறு இல்லாம எல்லாமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ். எப்படி? ஆசம். இங்கிலீஷ் பாருங்க, AWESOME, ஆசம். அழகு, அருமை, ஆசம் அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ சபைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? அருமையானவர்களாக. அப்போ ஒருவேளை அப்படி இல்லைன்னா நீங்க மாத்திக்கணும். பெற்றெடுத்த தாய்க்கு அவள் அருமையானவளாக இருக்கிறாள். அப்ப சபைக்கு முன்மாதிரியாக, சபைக்கு சாட்சியாக, சபைக்கு அருமையான பிள்ளைகளாக, ஜெயகிறிஸ்து மறுரூப சபையினுடைய விசுவாசிகள் அப்படின்னா வெளியில எல்லாரும் அப்படியே ஆசம் அப்படிங்கணும், அருமையான பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டுகிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இந்த சபைக்கு பேரெடுத்து கொடுக்கிறவர்களாக, அருமையானவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அப்ப பார்க்கிற ஃபர்ஸ்ட் சைட்ல ஆண்டவர் என்ன பண்றார்? நம்மை அருமையானவர்களாக பார்க்கிறார். அடுத்து ரெண்டாவது தான் கேரக்டர். என்ன கேரக்டர்? உத்தமம். உங்களிடத்துல உத்தமம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்திருக்கிறார். நீங்க உத்தமிகளாக, இதே வசனத்திலே இருக்கு, உத்தமியே, புறாவே. ஆண்டவர் எப்படி அழைக்கிறார் தன்னுடைய மணவாளி? உத்தமியே. சரி, பொண்ணு பார்க்க அழகா இருக்கு, அருமையா இருக்கு, லட்சணமா இருக்கு, கண்ணு காது மூக்கெல்லாம் சரியா இருக்கு, நிக்க வச்சு பார்ப்பாங்க. 5 விரல் இருக்கா, 6 விரல் இருக்கா, அதெல்லாம் பார்ப்பாங்க. கால் விரல் சரியா இருக்கா, நடந்து போக சொல்லுவாங்க. தொண்டை சரியா இருக்கான்னு பாட சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. அதனால முதல் பார்வையில ஓகே, மார்க் ரெடி ஆயிடுச்சு. அடுத்துதான் என்ன பண்ணுவாங்க? அக்கம் பக்கத்துல பொண்ணு பார்த்து வீட்டை விட்டு வெளில போகும்போது என்ன பண்ணுவாங்க? பக்கத்து வீட்டுல நின்று பேசுவாங்க, தெரு முக்குல போய் நின்று பேசுவாங்க, மளிகை கடையில் நின்று பேசுவாங்க. அதான் அந்த வீடு, அந்த ஐயா, அந்த அம்மா பொண்ணு எப்படி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கேரக்டர் என்ன பண்ணுவாங்க? அடுத்து அனலைஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய குணம் எப்படி, உங்களுடைய தராதரம் எப்படி அப்படின்னு. அப்ப சில நல்ல குணங்களை ஆண்டவர் நம்ம இடத்துல பார்த்து ஃபில்டர் பண்ணியிருக்கிறார். அப்ப சில கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம். வாசிங்க யோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். யோபு 1:1 வாசிங்க. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். முதல் கேரக்டர் ஆண்டவர் யோபுக்கு என்ன சொல்றாரு? உத்தமனும். அதுக்கப்புறம் தான் சன்மார்க்கன், தேவ பக்தி உள்ளவன். அதுக்கப்புறம் தான் செகண்ட், தேர்ட், ஃபோர்த். அப்ப அந்த ஊத்ஸ் என்கிற அந்த தேசத்துல, அந்த பட்டணத்துல எத்தனையோ மனுஷங்க இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் இருந்தான், ஒரே ஒருத்தன். உண்மையாய் எனக்கு நியமித்துக் கொள்வேன். அப்ப எத்தனையோ நபர்கள் அந்த இடத்துல, அந்த ஊர்ல, அந்த தேசத்துல இருந்தாலும் ஆண்டவர் யோபு எப்படி பார்க்கிறார்? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனுமா இருந்தான். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அவனை தமக்கென நியமித்துக் கொண்டார். எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் குணம் நிற்கும். அல்லேலூயா. கேரக்டர் இருந்தாதான் அந்த பிரச்சனைனாலும் அந்த குடும்பத்துல அந்த பொண்ணு நிற்கும். குணசாலியா இல்ல, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமொழிகள் 31 படிச்சீங்கன்னா தெரியும். அப்போ உத்தமன் தான் ஒரு முக்கியமான குணமாக யோபுக்கு ஆண்டவர் முதல்ல வைக்கிறார். வாசிங்க யோவான் புஸ்தகம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 47வது வசனம். யோவான் சுவிசேஷம் 1:47 வாசிங்க. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். உத்தம இஸ்ரவேலன் என்றால், அப்ப அந்த உத்தமத்துக்கு இன்னொரு அடிஷனலான ஒரு அடைமொழி கொடுக்கிறார் பாருங்க. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். மாம்சத்தோடு ரத்தத்தோடு சிந்திக்காதவன், கபடு இல்லாதவன், வஞ்சனை இல்லாதவன். அப்ப நம்ம இடத்துல ஏதோ ஒரு உண்மையை அவர் பார்த்தது என்ன அப்படின்னா, இது ஒரு பேதையான சுபாவம். ஆண்டவர்கிட்ட மிகவும் பிடித்த காரியம், ஆண்டவர் நம்மகிட்ட மிகவும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு பேதையான சுபாவம். நல்லது கெட்டது தெரியாது. அதுதானே இல்ல ஆதாம் ஏவாள்கிட்ட இந்த கனியை புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இது புசிப்பதற்கு, இது ஒண்ணு மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு, இது புசித்தீங்கன்னா நல்லது கெட்டது அறிஞ்சிருவீங்களோ. அப்போ அந்த கனியை புசிச்சா என்ன ஆயிருது? கபடு வந்துருது, நல்லது தெரிஞ்சிருது, கெட்டது தெரியுது, சகலமும் அந்த பகுத்தறிவு, அந்த கண்ணு திறந்துருது.
அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்துல பேதையாக கபடற்ற, அப்போ நாத்தான் மேல பார்த்து ஆண்டவர் சொல்ற உத்தம இஸ்ரவேலன். அல்லேலூயா. அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே கண்டேன். அப்ப ஆண்டவர் சமூகத்திலே வருவதற்கு முன்பாக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, நாம் தேவ பிள்ளைகளாய் மாறுவதற்கு முன்பாகவே, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே, பாவம் மன்னிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஏதோ ஒரு உத்தமத்தை, ஏதோ ஒரு பேதையான சுபாவத்தை ஆண்டவர் நம்மிடத்திலே கண்டிருக்கிறார். நமக்கே கூட ஒருவேளை தெரிஞ்சிருக்கார். அல்லேலூயா. அப்ப அந்த கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படிங்கிற அந்த சர்டிபிகேட் ஆண்டவர் பாருங்க நியமித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனம். என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினால். அதே என்னாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 32:11. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. அப்போ எகிப்திலிருந்து எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்திலே கொண்டு வந்தார். ஆனா மோசே உட்பட கானான் தேசத்துல அவர்கள் எல்லாம் பிரவேசிக்கல. யார் பின்பற்றினாங்க? காலேபும் யோசுவாவும். எப்படி பின்பற்றினாங்க? உத்தமமாய் பின்பற்றினபடினாலே. அல்லேலூயா. அப்ப எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்டாலும் கானான் தேசத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், கானான் தேசத்திலே கால் வைக்க தகுதியானவர்கள், கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், முதல் சந்ததி, எகிப்திலிருந்து வந்த முதல் சந்ததியில கானான் தேசத்திற்கென்று, அந்த கல்யாண தேசத்திற்கென்று, பாலும் தேனும் ஓடுகிற அந்த நித்திய ஜீவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள் 2 பேர் தான், காலேபும் யோசுவாவும். ஏன்? உத்தமமாய் அவர்கள் என்னை பின்பற்றினபடினால. ஆண்டவரே சொல்றார், அவர்கள் உத்தமமாய் என்னை பின்பற்றினார்கள். அதே வசனத்தை யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனத்துல, யோசுவா 14:8 வாசிங்க. ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். ஆண்டவர் என்ன சர்டிபிகேட் கொடுத்தாரோ அதே வார்த்தையை யோசுவாவும் அறிக்கை பண்ணுகிறார். அவங்க எல்லாம் பின்மாறி போயிட்டாங்க, அவங்க எல்லாம் விரோதிச்சு முறுமுறுத்து போயிட்டாங்க, அவங்க எல்லாம் தேவனை மறுதலித்து போயிட்டாங்க. நானோ, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணுங்க. நானோ என்ன அர்த்தம்? எத்தனையோ இடரல் வந்தாலும், எத்தனையோ அவதூறுகள் வந்தாலும், சபையை குறித்து, போதகரை குறித்து, ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து, ஏன் இப்படி இருக்கேன்னு பல பேர் நம்மை ஆண்டவரை விட்டு பின்மாறி போக, அவர் நம்மை நியமித்து கொண்ட அந்த நித்திய பந்தத்தை விட்டு விலகி போக, எத்தனையோ பேர் அந்த உத்தம மார்க்கத்தை விட்டு விலகி போக நம்ம என்ன பண்ணலாம்? வலுவ பண்ணலாம், கரைந்தோட பண்ணலாம், புறையோடி போக பண்ணலாம். அல்லேலூயா. மோசே எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறான், ஆனா பாருங்க அவனே டென்ஷன் பண்ணி கானான் தேசத்துக்குள்ள விட்டாங்களா? விடல இல்ல. அல்லேலூயா. கண்மலையை பார்த்து பேசுன்னா அடிச்சுட்டான், டென்ஷன். அப்ப அழைத்து வந்த லீடராளுக்குள்ள என்ன பண்ண முடியல? கானான் தேசத்துல பிரவேசிக்க முடியல. உத்தமமாய் என்னை பின்பற்றினவர்கள். அப்ப நானோ அப்படின்னா அந்த இடத்துல அர்த்தம், நாம் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி ஜீவிக்கணும். அப்ப ஒரு சந்ததி நம்ம என்ன பண்ணும்? கரைந்தோட பண்ணும். அப்ப பெருங்கூட்டத்தை பார்க்கிறதா அல்லது சிறு கூட்டத்தை பார்க்கிறதா? 2 பேர் தான், 2 பேர் தான் கானான் தேசத்துக்குள்ள வராங்க. அப்ப நமக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு திருஷ்டாந்தத்தை ஆண்டவர் கொடுத்துரு. இத்தனை சபைகள் இருக்கிறது, இத்தனை விசுவாசிகள் இருக்கிறாங்க, இத்தனை பிரசங்கம் இருக்கு, இத்தனை போதகர்கள் இருக்கிறாங்க, இத்தனை சேனல் இருக்கு, எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நியமிக்கப்பட்டவர்கள் கல்யாண விருந்துக்கெண்டு மத்திய ஆகாயத்திலே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கெண்டு நியமிக்கப்பட்டவர்கள் வெகு சிலர்கள் தான். அல்லேலூயா. அது யார் அப்படின்னா, உத்தமமாய் பின்பற்றினவர்கள். காலேபை போல, யோசுவாவை போல பக்தி வைராக்கியத்தோடு உத்தமமாய் பின்பற்றின ஜனங்கள் மட்டும்தான் அந்த நித்திய விவாகத்திற்கென்று நியமிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப நம்மிடத்துல ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு உத்தமத்தை பார்த்திருக்கிறார். நானோ அப்ப என்ன பண்ணுவாங்க?
எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் பாடுகள் வந்தாலும், எவ்வளவுதான் எதிர்வினையான கேள்விகள் வந்தாலும், என் ஜனம் என்னை உத்தமமாய் பின்பற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம மேல வச்சு அவர் நம்மை நியமித்து இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க ரூத் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். ரூத் 3:10 வாசிங்க. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால். தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர் பிறகே, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாசிங்க. வாலிபர்களின் பிறகே நீ போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. உத்தமமாய் இருக்கிறது. பாருங்க, வாலிபர்கள் எப்படிப்பட்ட வாலிபர்களா? தரித்திரரும், திருப்பி வாசிங்க, ஐஸ்வர்யவான்களுமா. வாசிங்க அத திருப்பி மறுபடியும். நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால். ஐஸ்வர்யவான் நல்ல பணக்கார பையன் கூட பிள்ளைங்க பின்னாடி பைக்ல சுத்துவாங்க, கார்ல சுத்துவாங்க. ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்கு, தரித்திரருமான வாலிபர் பிறகே நீ போகாதபடினால். ஆனா இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படித்தான் இருக்கு. பிள்ளைங்க பாத்தீங்கன்னா நல்லா பொம்பளை பிள்ளைங்க அழகா நல்லா ஷோக்கா இருக்கு. ஆனா கூட சுத்துற பையனை பார்த்தா முடியெல்லாம் விரிச்சு போட்டு, சட்டையெல்லாம் கிழிஞ்ச சட்டை, பேண்ட் எல்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். முடியெல்லாம் சீவறதே கிடையாது, காதுல கடுக்கன் போட்டுக்கிட்டு. அவனை பார்க்கறதுக்கே ரெண்டுக்குமே நம்மளே சொல்லிடலாம், அந்த ஜோடி செட் ஆகாது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பிள்ளைங்களுடைய டேஸ்ட், பிள்ளைங்களுடைய வளர்ப்பு, பிள்ளைங்களுடைய காரியம்லாம் இன்னைக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் போகிற இடத்துல வர இடத்துல பார்க்கும்போது பார்த்தா அப்படிப்பட்ட வாலிபர்களை தெரிந்து கொண்டு போறான். தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர் பிறகே நீ போகாமல். அல்லேலூயா. அப்ப மோவாப் தேசத்துல அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட செருக்குள்ள ஆட்கள், அப்படிப்பட்ட ஃபேண்டசி உள்ள, ஃபேஷன் ஷோ உள்ள ஆட்கள்லாம் வாலிபர்களா இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாலிபர் பிறகே நீ போகாமல் நீ என்ன பண்ண? உன் மாமியாகிய நகோமியை பின்பற்றி உறுதியாய் வந்திருக்கிறார். அல்லேலூயா. உத்தமமாய் நீ பின்பற்றி வந்தபடினால். அப்ப இந்த உலகம் அப்படிப்பட்ட மயக்கத்தில் இருக்கிறது. உத்தமமாய் பின்பற்றக்கூடிய ஜனங்களை வழிவிட்டு விலகி போக அநேக மாயமான, தந்திரமான, உபாயமான காரியங்களை பண்ணி நம்மள என்ன பண்ணுது? கவர்ந்து இழுக்கக்கூடிய காரியத்தை இந்த உலகம் செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீ என்னை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அல்லேலூயா. ரூத் மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மகள் ஆண்டவர் நமக்கு வேத புஸ்தகத்துல ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க லூக்கா புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். லூக்கா புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நித்திய ஜீவனுக்கென்று ஆயத்தப்படுத்தப்படுகிற ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா? உத்தமமான ஜனங்கள். அப்ப யோவான் ஸ்நானகனை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வசனம் தான் இது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இனிமேல் தான் வரப்போகிறார். அவருக்கென்று ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய வேலை, வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வேலை யாருக்கு இருக்கு அப்படின்னா, யோவான் ஸ்நானகனுக்கு இருக்கு. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படிக்கு. அல்லேலூயா. அப்ப அவன் ஒரு பிரசங்கத்தை ரெடி பண்றான். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பாக இவனுடைய பிரசங்கத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் யாரு? இவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவங்க யாரு? இவனுடைய சத்தத்தை கேட்கிறவங்க யாரு? இவன் வனாந்தரத்துல இருக்கிறான். அப்ப தேசத்தை விட்டு வனாந்தரத்துக்கு யார் வருவா? பட்டணத்தில் இருந்து நல்ல லைட் ஜொலிக்குது, அப்படியே பிரகாசமா இருக்குது, எங்க பார்த்தாலும் உயர்ந்த மாடி கட்டடங்கள், கோபுரங்கள் இருக்கிறது. அவ்வளவு மேன்மையை விட்டுவிட்டு இந்த வனாந்தரத்துல இவனுடைய சத்தத்தை கேட்க யார் வருவா? அந்த பார்வை ஆண்டவருக்கு இருக்கு. அல்லேலூயா. அதுதான் சபை என்பது ஒரு வனாந்தரமான ஒரு பகுதி தான். இங்க வந்தா நிறைய காரியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நிறைய தியாகம் பண்ணணும்,
நிறைய லக்ஸுரியை விடணும். அல்லேலூயா. நிறைய ஆடம்பர காரியங்களை விடணும். அப்ப இந்த சபைக்குள்ளே வரக்கூடிய ஆயத்தம் பண்ணப்பட்ட ஜனம் எப்படின்னா உத்தமமான ஜனம். அல்லேலூயா. அப்ப சில காரியங்களை வெளியில விட்டுறணும், தவிர்க்கணும். மேன்மையை துறக்கணும், பதவியை துறக்கணும், படிப்பை துறக்கணும், அந்தஸ்தை துறக்கணும், எல்லா விதமான புகழ்ச்சியை துறக்கணும். அல்லேலூயா. அப்பனாதான் வனாந்தரத்துக்கு போக முடியும். வராங்க பாத்தீங்கன்னா, அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா போர் சேவகர் வராங்க, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வராங்க, பணக்காரங்க வராங்க, வாலிபர்கள் வராங்க. அல்லேலூயா. அப்ப எப்பேற்பட்ட ஒரு வல்லமை யோவான் ஸ்நானகனுக்கு இருக்கு பாத்தீங்களா? அல்லேலூயா. பட்டணத்தை விட்டு வனாந்தரத்துல அவருடைய சத்தத்தை கேட்கும்படியா வந்தா அப்படிப்பட்ட ஜனங்கள் உத்தமமான ஜனங்கள். அல்லேலூயா. அப்ப சபைக்குள்ளே வருகிற ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவர் பார்க்கிறாரு? உத்தமமான ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தி அப்ப உள்ள வரும்போதே பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக நம்ம உள்ள வாரோம். ஆனா இங்க பாருங்க, ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை நம்ம அங்க ஆயத்தப்படுத்த, நித்திய விவாகத்திற்கென்று ஆயத்தப்படுத்த. அப்ப இங்க நியமிச்சிட்டார், நிச்சயதார்த்தம் பண்ணி தான் நம்மளை இங்க உள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிருக்கு, கல்யாணம் அங்கதான் மத்திய ஆகாயத்துல. அல்லேலூயா. அப்ப அந்த நித்திய விவாகத்திற்கென்று, அந்த நித்திய ஜீவனுக்கென்று ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு ஜெபத்திலும் ஆண்டவர் நம்ம என்ன பண்றார்? உத்தமமான ஜனங்களாக ஆயத்தம் பண்ணப்படுகிற. எங்க பாஸ்டர் சொல்லுவார், இது லேத்து, இது பற்ற அப்படிம்பார். அல்லேலூயா. உங்களை போட்டு அடிச்சு உருட்டி தட்டி தேவையில்லாதான் உங்களை சரி பண்ணி அந்த கட்டிங் பண்ணி, அல்லேலூயா, அதெல்லாம் செஞ்சு உங்களை ஆயத்தப்படுத்த ஒரு அழகான அருமையான மணவாட்டியாய், ஜொலிக்கப்பட்ட நீதியின் வஸ்திரங்களை தரித்த, மெல்லிய வஸ்திரம் தரித்த மணவாட்டியாக உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய இடம் தான் இந்த சபை, உத்தமமான ஜனம். அல்லேலூயா. வாசிங்க எஸ்தர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். எஸ்தர் 1:19. எஸ்தர் புஸ்தகம் 1:19 வாசிங்க. ராஜாவுக்கு சம்மதியாதிருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜமேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்று. போதும், நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. அதெல்லாம் பாத்துக்கலாம், எல்லாம் பத்திரிக்கை அடிச்சாச்சு, டேட்டு குறிச்சாச்சு, இவர் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லியாச்சு, சமையலுக்கு ஆள் பிடிச்சாச்சு, கல்யாண மகாலுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, போட்டோகிராஃபருக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, எல்லாம் ரெடி, எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி நாம அஜாக்கிரதையா இருக்கக்கூடிய நேரத்துல நாம இல்ல. அல்லேலூயா. அங்க ராஜாக்கு நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, முதல் வஸ்தி ராஜ மேன்மையை இழக்கிறான். அல்லேலூயா. ராஜாவுக்கு கீழ்ப்படியாதபடினாலே, ராஜாவுடைய வார்த்தைக்கு அவள் இணங்காதபடினாலே, அவருடைய வார்த்தையை கேட்டு இணங்கி அரண்மனைக்கு வராதபடினா, எல்லாரும் சேர்ந்து பாருங்க ராஜ வஸ்திக்கு விரோதமாக என்ன பண்றாங்க? ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. என்ன செய்யலாம்? ராஜா கேட்கிறான், என்ன செய்யலாம் அப்படின்னா பாருங்க, பெரிய லிஸ்ட் எடுக்கிறாங்க. ராஜ மேன்மையை அந்த வஸ்தி இடத்திலிருந்து பறித்து, அல்லேலூயா, அதை உரிந்து கொண்டு அதை வாலண்டியரா ரிசைன் பண்ண வச்சு, அல்லேலூயா, வற்புறுத்தி அதை ராஜினாமா பண்ண வைத்து, அந்த மேன்மையை உத்தமையாகிய இன்னொருத்திக்கு. இந்த பயம் எப்பயுமே நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. நாம் நியமிக்கப்பட்டு விட்டோம், நாம் சரியா இருக்கிறோம், அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கும், நமக்கு டிக் போட்டார், நம்ம சரியாயிட்டோம் அப்படின்னு சொல்லி எப்பயுமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த பட்டத்தை, இந்த ராஜவஸ்தி என்கிற பட்டத்தை பறித்து இன்னொரு உத்தமிக்கு கொடுக்கவும் அவர் ரெடியாக இருக்கிறார். அல்லேலூயா. இது ரொம்ப எச்சரிக்கையான வசனம். அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா, இந்த கல்யாணம் ஆனா அந்த நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட பெண் பிள்ளைக்கு அப்படித்தான் இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு மெதப்பா தெரியும், ஒரு கெத்தா தெரியும். அல்லேலூயா. போறது என்ன, வர்றது என்ன, மிடுக்கு என்ன, பார்த்தா பியூட்டி பார்லருக்கு போறதும் வர்றதுமா, ஃபவுண்டேஷன் ஏத்துறதுமா. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. எந்த நேரத்திலும் நேரம், ஆள் மாறலாம், காட்சி மாறலாம், பட்டம் மாறலாம். அல்லேலூயா. அந்த ராஜ மேன்மையை உரிந்து கொண்டு வேறொரு உத்தமிக்கு, நம்ம தான் உத்தமி நினைச்சிட்டு கூடாது.
நம்ம தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்க கூடாது. நம்ம தான் தாளந்துள்ளவங்க, நம்ம தான் கிருபை பெற்றவங்க, நம்ம தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அப்படியே கொடி கட்டி பறக்கிறவங்க. நம்மை காட்டிலும் யார் இல்ல, நம்மை காட்டிலும் பெரிய ஆள் இல்ல, நாம தான் ஆண்டவருக்கு எல்லாம் பிரதான, நமக்கு நம்ம தான் அவருக்கு ரொம்ப பிரியாரிட்டி. இப்படி கிடையாது. அல்லேலூயா. அவர் இங்க ஒரு கண்ணு வச்சிட்டு இருக்காரு, வேற கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. சரியா இருக்கியா, சரியா இருக்கு. அல்லேலூயா. எந்த நேரத்திலும் ராஜ மேன்மையை, அந்த நியமித்து கொள்ளப்பட்ட அந்த ஸ்தானத்தை இழக்க நேரிடும் அப்படிங்கிற அந்த ஒரு எச்சரிப்பு, ஜாக்கிரதை, அந்த ரெட் அலர்ட் எப்பயுமே நமக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. இன்னொரு உத்தமிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால பாருங்க, அந்த வாய்ப்பு போனதுனாலதான் எஸ்தருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதே மாதிரிதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த உத்தமத்தை இழந்தாங்க. மேசியாவை கண்டுகொள்ளவில்லை, மேசியாவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை, யூதருக்கு ராஜாவாக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. அவர்கள் அந்த உத்தமத்தை காத்து கொள்ளாதபடினாலே, அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதபடினாலே, யோவான் ஸ்நானனுடைய அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடினாலே, அந்த உத்தமத்தின் பட்டம், அந்த ராஜ மேன்மை அவர்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு புறஜாதியாராகிய நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நாம அவர்களோட ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. காட்டு ஒலிவ மர கன்றுகள் நாம், ஆனா அது இயற்கையா இருக்கக்கூடிய அந்த மரத்துல, அல்லேலூயா, நல்ல ஒலிவ மரத்துல நம்ம ஒட்ட வச்சிருக்கிற மேன்மை பாராட்ட நமக்கு என்ன இருக்கு? அல்லேலூயா. எப்பயே அந்த காட்டு ஒலிவ மரத்துக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? அவரு வெட்டி நம்மள அந்த நல்ல ஒலிவ மரத்துல ஒட்டி வச்சுட்டார். அப்ப அந்த நல்ல ஒலிவ மர கன்றுகளையும் உயிர்ப்பிக்க அவருக்கு முடியும் இல்லை. அப்ப அந்த ஸ்தானம் நமக்கு டெம்பரவரி, இலவசமாய், பிச்சையாய், கிருபையாய், தயவாய் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. எஸ்தர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். ஒரு ஓரத்துல, அடுப்படி ஓரத்துல எங்கேயோ மூளையில முடங்கி கொண்டிருந்த ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீக்கு, சாதாரண ஒரு மகளுக்கு பாருங்க ராஜ மேன்மையை. அப்ப என்ன அர்த்தம்? இவளுடைய பட்டம் இழக்கப்பட்டதுனால அங்க எஸ்தருக்கு அந்த மேன்மை கிடைக்கும். அப்ப நாம் அந்த எஸ்தருக்கு கிடைக்கப்பட்ட மேன்மை தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப கொர்நேலியு என்ன பண்றான்? சரி, அவன் பேர் என்ன? மொர்தெகாய். இந்த ராஜ மேன்மையை குறித்து நீ மேன்மை பாராட்டாத, பெருமையா நினைக்காத. அல்லேலூயா. யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும்? இதுவும் பறிபோகும். எல்லாரையும் அவன் அழிக்க வகை தேடி கொண்டு இருக்கிறான் பொல்லாத சாத்தான். அல்லேலூயா. ஆமான் திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறான். நீ இந்த மேன்மையை சரியாக நீ பயன்படுத்தல அப்படின்னா, எதற்காக இந்த பட்டம், எதற்காக இந்த ராஜ மேன்மை, எதற்காக உனக்கு இந்த ரட்சிப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது? எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை தேவ சபையில அங்கம் வகிக்கக்கூடிய, தேவ சபையினுடைய ஒரு உறுப்பினராக நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மேன்மை உனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது? அதை நினைத்து 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 நாம் சரியாய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யக்கூடிய, அழிவுக்கு நேராய், ஆமான் அநேக ஜனங்களை அழிவுக்கு நேராய் அவன் நியமித்துக் கொண்டிருந்தான். ஆனால் எஸ்தரோ தன்னுடைய உபவாசத்தினாலே, தன்னுடைய ஜபத்தினாலே, ராஜாவுக்கு முன்பாக செலுத்தின மன்றாட்டினாலே அழிவுக்கு போன ஜனங்களை தப்புவிக்க ஒரு மிகப்பெரிய கருவியாக பயன்படும். அதேதான் இந்த ராஜ மேன்மை நமக்கு, அந்த உத்தமம் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அழிந்து போய் கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களை தடுத்து நிறுத்த, சாத்தானுடைய வாயில் இருக்கக்கூடிய ஜனங்களை நாம் கிறிஸ்துவுக்கு நேராக திருப்ப, தேவ அன்புக்கு நேராக திருப்ப, ராஜாவை நோக்கி மன்றாடுகிற, ஜெபிக்கிற, உபவாசிக்கிற, காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்படும். நான் நியமிக்கப்பட்டு விட்டேன், மனவாட்டி ஆயிட்டேன், மேக்கப்போட தான் இருப்பேன், அப்படிதான் சொன்ன அந்த உன்னத பாட்டுல. நம்ம மருதாணி போட்டிருக்கிறேன், இப்பதான் கதவை சாத்தி இருக்கிறேன், நான் எப்படி கதவை திறக்கிறது? அந்த 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 போலங்கள்லாம் என்னது, வெள்ளை போலம், அதெல்லாம் அப்படியே அது வடிஞ்சிடும், அது கை, அந்த கைப்பிடியில போய் ஒட்டிக்கிறோம், நான் எப்படி கதவை திறப்பேன்? அல்லேலூயா. நீ வச்சிருக்கிற எல்லா அலங்காரமே அந்த மணவாளனுக்காக தான். அந்த மணவாளன் உள்ள வர்றதுக்கு கதவை திறந்தா என்னுடைய மேக்கப் எல்லாம் குலைஞ்சிரும், நீ உள்ள போன, நீ படுத்துக்கிட்டு அஜாக்கிரதையா இருந்த அப்படின்னா எப்படி மணவாளன் உன்னை கண்டுகொள்ள முடியும்? அல்லேலூயா. எல்லா அழகும், எல்லா மேன்மையும், எல்லா புகழும் அவருக்கு தானே. அல்லேலூயா. அவர் நமக்காக அந்த கேடு அடைந்தாரே, அவர் நமக்காக அவருடைய அழகையெல்லாம் துறந்தாரே, பிதாவினுடைய குமாரன் என்கிற அந்த ராஜ மேன்மையை கொள்ளையாடின பொருளாக கொள்ளாமல் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினாரே. அல்லேலூயா. அப்ப அந்த மணவாளனே தன்னுடைய அழகை இழந்தாரே, அந்த மணவாளனே தன்னுடைய ராஜ மேன்மையை துறந்தாரே. அல்லேலூயா. கீழ்ப்படிந்தாரே. அப்ப அவருக்கு நாம கீழ்ப்படியல அப்படின்னா
எப்படி நாம ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துல பங்கு பெற முடியும்? எப்படி மணவாட்டியாய் போக முடியும்? அப்ப இந்த எச்சரிக்கை நமக்கு எப்பொழுதும் வேண்டும். அல்லேலூயா. சரி, உத்தமம் இரண்டாவது கேரக்டர் நமக்கு முடிஞ்சிருச்சு. சரி, ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒரே ஒரு பகுதி மிஸ் ஆயிடுச்சு. என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம். என்னாகமம் 12:7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அவன் உண்மை உள்ளவன். ஒருவேளை மோசே கானான் தேசத்தை பிரவேசிக்காட்ட கூட கண்ணால பார்த்துட்டான், அவனுடைய சடலத்தை யாருமே பார்க்கல. அல்லேலூயா. அவன் மரித்து அவனை அடக்கம் பண்ணது கர்த்தரே செய்கிறார். அல்லேலூயா. ஏன்னா என் வீடெங்கும் அவன் உண்மையுள்ளவனா இருந்தான். ஒருவேளை அவனுக்கு நான் இந்த பூமிக்குரிய கானான் தேசத்தை கொடுக்காவிட்டாலும் அந்த பரம கானானை அவனுக்கு நான் கொடுக்கல அப்படின்னா நான் என்ன பண்ண முடியாது? அவனை நியமித்து கொண்டேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால கர்த்தர் என்ன பண்றார்? நித்திய விவாகத்தின் மோசையை நியமித்தபடினாலே அவனுடைய சடலத்தை அவரே அடக்கம் பண்ணார். யாருமே அவனுடைய டெட் பாடியை பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எங்க நாம புதிய ஏற்பாட்டுல பார்க்கல அப்படின்னா 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணி, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மோசே என் வீடெங்கிலும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அதே வார்த்தை தான் பவுல்ட்ட ஆண்டவர் பார்க்கிறார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. என்ன உண்மைய ஆண்டவர் பவுல்ட்ட பார்த்தார் அப்படின்னா 15வது வசனத்துல அவர் அறிக்கை பண்ணுகிறார், பாவிகளிலேயே பிரதான பாவி நான். அல்லேலூயா. எந்த பாவம் பிரதானமான பாவம் அப்படின்னா சபையை துன்பப்படுத்துகிறது. நியாய பிரமாணத்தின்படி நீ கரெக்டா நடந்த அப்படின்னாலும் சபையை துன்பப்படுத்தினது. அல்லேலூயா. அப்போ இவன் நியாய பிரமாணத்தின்படி வைராக்கியமாய் நடந்து கொண்ட காரியத்தை எப்படி அறிக்கை பண்ணுகிறான்? நான் பாவிகளிலேயே பிரதான பாவி நான். அல்லேலூயா. கிரியைகளை நான் அதிகமா நான் என்ன பண்ணேன்? முக்கியத்துவம் கொடுத்தேன். விசுவாசத்திற்கு நான் இடம் கொடுக்கல. விசுவாச பிரமாணத்தை நான் புரிந்து கொள்ளல. பாவிகளிலேயே பிரதான பாவி என்று அறிக்கை செய்தனால உண்மை உள்ளவன் என்று எண்ணி. அப்ப உத்தமமான குணத்தை ஆண்டவன் நம்மிடத்திலே பார்த்து சில எச்சரிக்கையான சம்பவத்தை பேசி இருக்கிறார். அடுத்து 3வது குணத்தை ஆண்டவர் நம்மிடத்துல என்ன பார்த்தார் அப்படின்னா, வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 17:22. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையில் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று போதும். கவனிங்க, ஆண்டவன் நம்மிடத்துல ஏதோ ஒரு பக்தியை பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று, அவருடைய பார்வையில நாம் அருமையானவர்களாய் காணப்பட்டோம். 2வது, அவருடைய பார்வையில நாம் உத்தமர்களாக காணப்பட்டோம். 3வது, நம்மிடத்தில் ஏதோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பக்தியை ஆண்டவர் பார்த்தார். அத்தேனே பட்டணத்தார் எப்படின்னா, எந்த விஷயத்திலும் ஏதாவது ஒரு சிலுவை தெரிஞ்சா அப்படியே சிலுவை போட்டுவாங்க. ஏதாவது ஒரு சாமினா அப்படியே கும்பிடுவாங்க. பாத்திருக்கீங்களா? ரோட்ல போகும்போதெல்லாம் ஸ்டேரிங் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் சிலுவை போடுவாங்க, ஒரு பக்கம் கையெடுத்து கும்பிடுவாங்க. எவ்வளவு ஜனங்கள் பாக்குறீங்க. மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா முக்கியமான சிக்னல் அது பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி தான் ஒரு லூத்தரன் சர்ச் இருக்கு. மிகப்பெரிய சர்ச் அது. அந்த சர்ச்சை கிராஸ் பண்ற 3/4 பேர் பாத்தீங்கன்னா அங்க திரும்பி ஒரு சிலுவை போட்டுருவாங்க. எந்த மார்க்கத்து ஜனங்களாக இருந்தாலும் சரி, பஸ்ல போறவங்களா இருக்கட்டும், இல்ல நடந்து போறவங்களா இருக்கட்டும், கார்ல யாரா டக்குன்னு ஒரு பக்கம் அது திரும்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்டா கூட இருக்கலாம். அப்படி திரும்பி ஒரு சிலுவையை போட்டு போனா எனக்கு காரியம் ஜெயமாய் நடக்கும். ஒரு குருட்டு பக்தி. அல்லேலூயா. எந்த விஷயத்திலும் அந்த வார்த்தை தான் அண்டர்லைன் பண்ணணும். அப்ப அத்தேனே பட்டணத்தாரை பவுல் பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசுவை அறியவில்லை. இயேசுனுடைய பாடு மரணங்கள் தெரியாது, சிலுவை தெரியாது, அன்பு தெரியாது, அவருடைய தியாகம் எதுவுமே தெரியாது. ஆனாலும் அந்த ஜனங்கள் மத்தியில ஒரு பக்தியை பவுல் பார்க்கிறார். எந்த விஷயத்திலும் பாருங்க, ஒரு தாழ்மை இருக்கு. கும்பிடுறாங்க, சுத்தம் பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க. அல்லேலூயா. அப்ப ஏதோ ஒரு பக்தி.
எல்லாருக்குமே இயேசுநாதன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். யாருமே இயேசு வந்து கண்மூடித்தனமா வெறுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் அருமையான ஒரு வசனம் வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீத புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று. கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். போதும் பாருங்க. அப்ப நம்மை நியமிக்கிறதுக்கு முன்னாடி, நம்மை பிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அவர் நம்ம இடத்துல பார்த்தது என்ன அப்படின்னா பக்தி. அது எங்க வேணா இருக்கட்டும், அந்த பக்தி நீங்க யாருக்கு வேணா செலுத்தீங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அந்த இருதயத்துல நீங்க அந்த ஒரு உணர்வோட தேடுறீங்களே, மெய்யான தெய்வம் யாரு, மெய்யான கடவுள் யாருன்னு தெரியாது. முன்னாலாம் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு ஈரத்துண்டோட பனியன் போடாம அப்படியே என்ன பண்ணுவேன்னா அந்த படத்துக்கு முன்னாடி நிற்பேன். 10 நிமிஷம் அப்படியே மெய் மறந்து நிற்பேன். அல்லேலூயா. ஆனா நிப்பேன ஒளிய மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா பல போராட்டம், பல கேள்வி இருக்கும். என்ன கேள்வி அப்படின்னா, படிப்புக்கு இந்த கடவுளை கேட்கிறேன், காசுக்கு இந்த கடவுளை கேட்கிறேன். அப்ப இந்த கடவுள் கேட்கும்போது இந்த கடவுள் கோச்சிக்காதா? இதெல்லாம் அந்த 15 நிமிஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மன போராட்டம். படிப்புக்கு இவர், கல்விக்கு இவர், ஆரோக்கியத்துக்கு இவர். அப்ப இந்த சாமியிட்ட கேட்டா இந்த சாமி கோச்சிக்காதா? அப்ப ஏதோ ஒரு பக்தி இருக்கு. ஆனா அந்த பக்திக்குரிய சரியான வழிதான் நமக்கு தெரியல. அந்த பக்தி எங்க போய் சேரணும் அப்படின்னு தான் தெரியல. ஆனா கர்த்தருடைய கிருபை, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொள்கிறார். நீங்க பக்தி எதுல வேணா வச்சுக்கோங்க, அதை பத்தி அவருக்கு பிரச்சனை கிடையாது. அத்தேனை பட்டணத்தார் எந்த விஷயத்திலும் பக்தி உள்ளவர்கள். எதை தொட்டாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, வேலையை செய்யும் போது சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிப்பாங்க, சமையல் செய்யும் போது சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. எந்த விஷயத்திலும், வீட்டை விட்டு வெளில போனாலும் சாமி கும்பிட்டு தான் வெளில போகும். பூனை போனா வெளில போகக்கூடாது, பூனை போனா வெளில, அது எதுக்கு தெரியுமா சார் அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு உண்மையிலே தெரியாது அப்படின்னு. அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து யுத்தத்துக்கு போகும்போது பூனை குறுக்க வந்துருச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது வந்து ஜனங்கள் வாழக்கூடிய இடம், இது குடியிரு. பூனை எங்க காட்டுல இருக்காது, பூனை வந்து வீட்டுல வளர்க்கறது. அப்ப பூனை இருந்துச்சுன்னா சின்ன பிள்ளைங்க வளர்ப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க. அப்ப குறுக்க மறுக்க வந்துருவாங்க, பூனையை துரத்திட்டு வருவாங்கல்ல. பூனை வீட்டுல வளர்க்கறது, வீட்டு பிராணி. அது ரோட்ல வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ண, பின்னாடி சின்ன பிள்ளைங்க துரத்திட்டு வருவாங்க. அதனால பூனை வந்தா, பூனை குறுக்க வந்தா போகக்கூடாது, யுத்தத்துக்கு போகக்கூடாது. இவங்க வேகமா போவாங்க, ரதத்துல போவாங்க, குதிரையில போவாங்க, ஈட்டி எடுத்துட்டு போவாங்க. அப்ப யாராவது பிள்ளைங்க ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா, அதனால அந்த ஒரு தேசத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது பூனை வந்தா என்ன பண்ணுவாங்க, ஸ்லோ பண்ணிடுவாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, பூனை வந்தா அபசகுணம். அப்ப அந்த அபசகுணம் அப்படின்னு நாமளே பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், அதை பக்தியாக நினைத்து, அதை கூட ஆண்டவர் பார்த்து பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அப்ப எது நல்ல சகுனம், எது நல்லது, எது பக்தி, எது உண்மையானது, எது சத்தியம், எது நீதி என்பதை ஆண்டவர் உள்ளே நம்மளை அழைத்து வந்து, அது அல்லப்பா பக்தி, நீ செலுத்துறது தவறான இடத்துல செலுத்துற, என்னிடத்திலே செலுத்து. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென நியமித்துக் கொள்கிறார். அப்ப ஏதோ ஒரு பக்தி ஆண்டவர் பார்த்திருக்கிறார். எந்த விஷயத்திலும் அவர்கள் பக்தி உள்ளவர்கள் என்று கண்டு. வாசிங்க அப்போஸ்தலர் 22:12. அப்போஸ்தலர் 22:12. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்பவனும் ஒருவன். அனனியா என்னும் ஒருவன். போதும், நல்லா கவனிங்க. வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவன். அந்த நியாய பிரமாணம் தவறானது, அந்த வேத பிரமாணம் தவறானது. ஆனாலும் அதற்கு எப்படி இருக்கிறான், உண்மையா இருக்கு. அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். நீ எதை கடைபிடிக்கிற அப்படிங்கிறது ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை, எப்படி செய்யற. நீ செய்யற சடங்காச்சாரம் தப்பு. நீ செய்யற சடங்காச்சாரம் எல்லாமே அது தேவையில்லாதது, அது வீணானது. ஆனாலும் அதை எப்படி உண்மையா செய்யற, அது எப்படி பயத்தோட செய்யற, எப்படி பரிசுத்தோட குளிச்சு பாருங்க. இந்த நம்மெல்லாம் பகல்லே குளிக்க மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. நான்லாம் டெய்லி குளிச்சிருவேன், காய்ச்சல்னா தான் குளிக்க மாட்டேன். ஆனா நைட்டு பச்சை தண்ணியில குளிக்கிறாங்க. எப்படி ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை குளிக்கிறாங்க பச்சை தண்ணியில. எப்படி குளிக்கிறாங்க? வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவன். அவர்கள் கற்றுக்கொண்டபடி, அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுல, அவங்க கண் பார்த்ததுல, அவங்க பழகுனதுல அதை பக்தியா நினைக்கிறாங்க. அதுல ஆண்டவர்
பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப நீ எதற்கு செலுத்துகிற என்பது முக்கியம் அல்ல, எப்படி செய்கிறாய். எப்படி இந்த குளிர்லயும் நீ நைட்டு பச்சை தண்ணியில குளிக்கிற, அல்லேலூயா. எப்படி செருப்பு இல்லாம நீ நடக்கிற, இவ்வளவு காடு மேடெல்லாம் நீ எப்படி செருப்பு இல்லாம போற, காட்டுக்குள்ள எப்படி நீ போகிற, அல்லேலூயா. வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அவங்க படிச்சது அது, அவங்களுக்கு தெரிஞ்சது, அதுல அவங்க உண்மையா இருக்கிறாங்க. அப்ப அதை தான் பார்க்கிறார் ஆண்டவர். எத்தனை பேர் நீங்க மாறி இருக்கிறாங்க, அல்லேலூயா. நம்முடைய இயேசு அடிமை ஏவிஎம் ராஜன் அவர்கள்லாம் பல வருஷம் அந்த மாதிரி இருந்தவர், பல குரூப்பை கூட்டிட்டு போனவர், அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க 90 வயசுக்கு இன்னும் உயிரோட தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், அல்லேலூயா. மைக் எடுத்து பாடினார்னா இந்த வயசுலயும் கிளாஸ், அல்லேலூயா. அவ்வளோ அருமையான ஏவிஎம் ராஜனை, எத்தனை ஜனங்களை, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொள்கிறார். அப்ப அவர்கள் கற்றுக்கொண்ட வேத பிரமாணம் வேற, அவர்களுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியம் வேற, அவர்களுடைய வழிபாடுகள் ஆராதனைகள் வேற. ஆனா அதுல உண்மையா இருக்கிறாங்களா? சிலர் அதுலயுமே டூப்ளிகேட்டா இருப்பாங்க, அல்லேலூயா. அப்ப அந்த விஷயத்தில் உண்மையா இருந்தா கூட நாம் பாக்கியசாலிகளா இருந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். வாசிங்க பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் 6வது வசனம். முடிச்சிடலாம், ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். அப்ப சபையை துன்பப்படுத்தின அந்த நெகட்டிவ் பாயிண்ட் ஆண்டவர் பார்க்கல. அவன் எதற்காக செய்கிறான்னா பக்தி வைராக்கியத்தின்படி செய்கிறான். செய்கிற செயல் தப்பு, ஆனால் நோக்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார். பக்தி வைராக்கியத்தின்படி நான் சபையை துன்பப்படுத்தினேன், அப்படி செஞ்சுட்டு அவனெல்லாம் பக்கத்திலே ஆண்டவர் போயிருக்க கூடாது, அல்லேலூயா. சர்ச்சுக்கு விரோதமா, ஆண்டவருக்கு விரோதமா, சுவிசேஷத்துக்கு விரோதமா எத்தனை பேர் இன்னைக்கு எழும்பி இருக்கிறாங்க. எதற்கு? அவங்களுக்குள்ளே ஒரு பக்தி இருக்கு. நான் ஏன் பக்திக்கு நீ இப்படி செய்யறிய, என்னுடைய நான் கற்றுக்கொண்டதுக்கு நீ விரோதமா செய்யற, நீ என்ன அல்லேலூயா சொல்றது, நீ என்ன பாட்டு படிக்கிறது, நீ என்ன அப்படி சொல்றது, என்னுடைய நான் வளர்க்கப்பட்ட பக்தி, நீ என்ன புதுசா ஒண்ணு கொண்டு வர. பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். நிறைய பேர் அப்படித்தான் பண்றாங்க. அவங்களே ஆண்டவர் தொடுறார். எப்படி? சபையை துன்பப்படுத்துறான், சபையை மைக்க போட்டு உடைக்கிறான், ஸ்பீக்கரை உடைக்கிறான், கீபோர்டை உடைக்கிறான், கத்தி எடுத்து குத்த வாரான் பாஸ்டர், அல்லேலூயா. எத்தனை சம்பவங்கள் நடக்குது. அப்படி நடந்த நபர்கள் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம ஏஜி ஆதம்பாக்கத்துல பாஸ்கரனை அப்படித்தான், விபிஎஸ் நடக்கும்போது பிரசன்னம் பண்ணார் உள்ள. விபிஎஸ் நடந்துகிட்டு இருக்கு, இவர் பக்கத்து வீடு, இப்படிதான் சர்ச்சுக்கு பக்கத்து காம்பவுண்ட் ஒட்டினோடனே பாஸ்கரனை வீடு. இன்னைக்கு இருக்கிறார் நல்ல அருமையான சகோதரர். விபிஎஸ் டென்ஷன் தாங்காம உள்ள அடிதடி பண்ணி சண்டை போட வந்தவர் அங்கனக்குள்ள சுத்தி அப்படியே சுரண்டி அப்படியே பரிசுத்த அவருடைய அபிஷேகத்துல சுரண்டு வந்திருக்கிறார், அல்லேலூயா. இந்த காணிக்கப்பட்டி அவர் தான் செஞ்சு கொடுத்தார். பாஸ்கரன் அவர் கார்பெண்டர், அவர் நல்ல அருமையான ஆசாரி வேலை செய்யக்கூடியவர். விபிஎஸ்ல பிரச்சனை பண்றதுக்காக உள்ள வந்தவர். இங்க பிரசங்கம் பண்ணாரு மூர்த்தி என்ன குண்டா ஒருத்தர், அவர் ரஸ்னா சாப்பிட்றதுக்காக உள்ள வந்தவர், அல்லேலூயா. ரஸ்னா சாப்பிட்டு ஓடி போயிடுவார் 10 நாள். ஆனா இன்னைக்கு அவர் பாஸ்டர், அல்லேலூயா. சபையை துன்பப்படுத்தினவர். அப்ப எதுக்காக துன்பப்படுத்த? பக்தி வைராக்கியம் இருக்கு. சும்மா எதுக்கு பண்றாங்க? அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்குல்ல. அப்ப அந்த வைராக்கியத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார், அல்லேலூயா. பார்த்து, மகனே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, அல்லேலூயா. நீ எந்த பக்தி வைராக்கியத்திற்காக நீ போராடுறியோ அந்த பக்திக்கான முழு வடிவமே நான் தான், அல்லேலூயா. ஆண்டவர் காமிக்கிறார். பிரைஸ் எல்லாம். வாசிங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 13வது வசனம். என்னாகமம் 25:13. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால், பாவ நிவர்த்தி செய்கிறான். பெனகாஸ் பாளையம் எங்கும் இருக்கிற எல்லாரும் வரணும், ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பா வரணும். ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை வந்த உடனே யாரோ ஒருத்தர் என்ன பண்றான், கூடாரத்துல வேசித்தனம் பண்ணி கொண்டு எடுத்தான் வீட்டிய உருவ குத்துக்கிறா. ஒரே குத்துல 2 பேருடைய வயிற்றுக்குள்ள புகுந்து வெளியில முதுகுல வருது. நம்ம இந்த கடையில எல்லாம் போய் சாப்பிடுவோமே, இந்த கொத்தி சாப்பிடுவோமே, எது 4 கொத்தி சாப்பிடுவோமே, இந்த 2 இது பார்த்தா குத்துனா ஒன்னா வரும். அந்த மாதிரி ஈட்டி எடுத்து ஒரே குத்துல 2 பேரை தூக்கிட்டு வந்துட்டான், அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் அந்த அளவுக்கு. பெனேகாஸ், அல்லேலூயா.
அப்படிப்பட்ட வைராக்கியத்துல யாரையும் குத்திட்டு வந்துடாங்க. அன்பு தான். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற ஒரே ஆயுதம், கூர்மையான ஆயுதம் அன்பு. அல்லேலூயா. வாசிங்க மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமா இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படியும் தானே. அல்லேலூயா. கிறிஸ்துவாகிய ஒருவரை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவரை சிலுவையிலே அறைந்து ஒரு சபையை ஸ்தாபித்து, அதனுடைய நோக்கம் என்ன? சபையினுடைய நோக்கம் என்னன்னா, தேவ பக்தி உள்ள சந்ததி தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப நாம் தேவ பக்தி உள்ள சந்ததியா இருக்கிறோமா? அல்லேலூயா. அதை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். அப்ப நித்திய விவாகத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாகிய நமக்குள்ளே ஒரு தேவ பக்தியை எப்பொழுதும் ஆண்டவர் பார்க்கணும். ஒரு அசட்டுத்தனம், ஒரு அஜாக்கிரதை, லெத்தார்ஜிக்கா, உதறி தள்ளிவிட்டு இருக்கக்கூடிய சுபாவம் ஒரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கக்கூடாது. வாசிங்க யோவான் 9:31 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்தால் அவன் கேட்கிறதை ஆண்டவர் கேட்கிறார். அவன் ஜெபத்தில் எதை கேட்கிறான் அதற்கு அவர் செவி கொடுக்கிறார். தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தால் மட்டும் போதாது, அவருக்கு சித்தமானதை செய்ய வேண்டும். ரெண்டுமே ஈக்குவல் தான். அவருக்கு சித்தமானதை செய்கிறவன் தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறான். தேவ பக்தி உள்ளவனா இருக்கிற அவருக்கு சித்தமானதை செய்கிறான். அவருக்கு சித்தமானதை செய்தால், தேவ பக்தி உள்ளவனா இருந்தால் அவனுடைய ஜெபத்திற்கு அவர் செவி கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா.